தனுஷ் வந்து அப்படி வரும்போது டடடான்னு ஒன்று பண்ணுற அது எப்படி எனக்கு தெரிஞ்சு அவர் அறியாத ஒரு நிலம் தானே. இப்போ அசுரனுக்கும் இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு போது. தெய்வ திருமகள் இதில் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த அப்பனுடைய உணர்வு, அந்த குழந்தையோட உணர்வுலாம் அப்படி இசையாக கடத்தப்பட்டிருக்கும். அந்த காலத்திய இசை அமைப்பு ஒன்று இருந்திருக்கு இல்லையா, என்ன மாதிரியான ராக கட்டமைப்பு இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அருமை பண்ணிருக்கோம். ஒரு உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி. எனக்கு கேட்க நமக்கு அது தெரியாது. ஆமாம், அந்த இசையும் அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கூப்பிட்டு போயிடும். அப்படிதான் ஒரு இசையிலையும் வச்சிருக்கோம். ரத்னமாலா எனக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு. இந்த வெயில் படத்துல வர்ற இந்த உருகுதே மாதிரி சான்ஸே இல்லை. சைவம் வந்து பிரமாதமான ஒரு பாட்டு. ஆமா, செம்ம அது பிரமாதமான ஒரு பாட்டு. அடுத்து நீங்க தான். இல்லை அதான் எனக்கு நான் என்ன சொல்றது, இவங்களுக்கு நிறைய பாட்டு இருக்கு. எனக்கு என் பாட்டு ஆகாசம் எப்போதும் பொதுதாண்டா இங்க, பிறை தேடும் இரவிலே என்னோட அதுதான் நம்பர் 1. கத்தாழ முல்லா கண்ணாடி சில்லா அப்படின்னு ஒரு எழுதுனேன். கத்தாழ முள்ளுன்னு எப்படி வந்து ஒரு பாட்டில் முதல்ல இருக்க முடியும்னு எப்படின்னு யோசிச்சு கடைசி வரைக்கும் அடம் பிடிச்சி அதை மாற்றி 4வது லைனாக போட்டாங்க. ஆனால் கத்தாழ முள் இவருக்கு கிடைச்சுன்னா அப்படியே வச்சுருவார். இல்லைன்னா வந்தாமலா போனா முடியும் ஃபர்ஸ்ட் லைன் வைக்க முடியும். ஒரு உத்தியும் பயன்படுத்துறது எதுன்னு எனக்கு தோணுதுன்னா, நம்ம ஒட்டுமொத்த ரசனை இருக்கு இல்லையா, அதனுடைய சாரமாக தான் அவர் நிற்கிறார். ஜிவி சார் மியூசிக் பண்ண படங்களில் பேக்ரவுண்டாக உங்களுக்கு பிடிச்ச படம் எது, ஆல்பமாக பிடிச்ச படம் எது? ஆல்பமாக எல்லாமே எனக்கு பிடிக்கும். பேக்ரவுண்டும் ஒவ்வொரு படத்துக்கும் என்ன தேவையோ அது ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதான் அதான்லாம் சொல்லல. பட் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு படம் நமக்கு கூட ரொம்ப கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு படம் நம்மளை ரொம்ப எல்லாத்தையும் தாண்டி ஆழ்ந்து நம்ம கூட ட்ராவல் ஆகிருக்கும். மயக்கம் என்ன எனக்கு அந்த மாதிரி ஒரு எல்லா படமும் பிடிக்கும், 100 படமும் எனக்கு பிடிக்கும். ஆனால் மயக்கம் என்ன ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ். ஓகே சார், உங்களுக்கு இல்லை இப்போ ஆல்பமாக பேக்ரவுண்ட் அதுதான் அது என்னென்னா நம்ம 1, 2லாம் சொல்லவே முடியாதுன்னு. ஏன்னா இப்போ இவர் எழுதின தம்பி எழுதின மின்னலேவாக இருக்கணும், ஒரு ஆல்பமாக வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா படங்கள்லையும் அவருடைய ஆல்பம் நல்லாயிருக்கு. இதுதான்லாம் முடிவு பண்ண முடியல. அப்படி முடிவு பண்ண முடியாது தான், ஏன்னா எல்லா படமே நல்லா தான் பண்ணியிருக்கல. நான் கேட்குற ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு மயக்கம் என்னன்னு ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வந்து அது மாதிரி. இப்போ என்னென்னா இப்போ எனக்கு வந்து இப்போ அசுரன் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அசுரன் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற ஒரு பிச். அதில் வந்து அவன் வந்து அப்படி வர்றான். தனுஷ் வந்து அப்படி வரும்போது டடடான்னு ஒன்று பண்ணுற அது எப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற ஒரு படத்துக்கு அதை அப்படி ஒரு மியூசிக் பண்ணி அதை நம்ப வச்சு அது எல்லாரும் பிடிக்க வச்சு எனக்கு தெரிஞ்சு அவர் அறியாத ஒரு நிலம் தானே. இப்போ அசுரனுக்கும் இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுது. ஆமாம், அந்த ஏரியாவில் வந்து இவர் வந்து மெனக்கிடல் இருக்குல்ல, இந்த வெயில், அந்த அசுரன், அந்த மாதிரியான படங்களாக வில்லேஜில் அவர் எப்படி சூப்பராக பண்ண முடியுது அப்படிங்கிறதான். உங்களுக்கு இசை தொகுப்பா ஆல்பமாக வந்து ஒரு 3 படம் டக்குன்னு கேட்டோன்னு இருக்குது. எல்லா 100 படங்கள்லையுமே அவரோட விஷன் இருக்குது. ஆனால் இது எனக்கு ரொம்ப நெருக்கமாக கேட்ட மாத்திரத்தில் வரதுன்னா வெயில் முதல்ல இசை தொகுப்பாகவே முதல் படத்தில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறம் தெய்வ திருமகள், இதில் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த அப்பனுடைய உணர்வு, அந்த குழந்தையோட உணர்வுலாம் அப்படி இசையாக கடத்தப்பட்டிருக்கும். சான்ஸே இல்லை அந்த படம். அப்புறம் மதராசப்பட்டினம், ஒரு சுதந்திர காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த இசை கருவிகள்லாம் எடுத்து போட்டு அந்த காலத்திய இசை அமைப்பு ஒன்று இருந்திருக்கு இல்லையா, என்ன மாதிரியான ராக கட்டமைப்பு இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு அருமையாக பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி. எனக்கு கேட்க நமக்கு தெரியாது. ஆமாம், அந்த இசையும் அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கூப்பிட்டு போயிடும். அப்படி தான் ஒரு இசையிலையும் வச்சுருப்பாப்புல. இது 3மே மண்டைக்குள்ள இசை தொகுப்பா. பின்னணி இசையாக வந்து அண்ணன் சொன்ன அந்த மயக்கம் என்ன, அப்புறம் இப்போ ஒரு அமரன்.
அமரனில் அந்த போர் சூழலுக்கு ஏற்ற ஒரு இசை ஒன்று இருக்கும். இவங்க 2 பேருக்குமான அந்த நெருக்கத்தை காமிக்கிற மாதிரி ஒரே ஒரு வயலின் பீஸை வச்சுட்டு அந்த படம் முழுக்க நம்மளை போட்டு நெஞ்சு அறுத்து அமரனில் இன்னும் அது மனசில் இருக்கு. அது ரொம்ப ரேர். அது பின்னணி இசை நம்ம கூடவே வாழ்க்கை முழுக்க வரதுங்கிறதுலாம் ஒரு பெரிய உழைப்பு தான். அது சரி, அது சொல்லலாம். ஆமாம். இப்போ பாடல்கள் போவோம். ஜிவியோட டாப் 10 பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சது? டாப் 10 ஆல்பமாக சொல்லும்போது 2 படத்தில் முடிச்சு தனித்தனி பாடல்களை போங்க. அதுக்கு தான் சொன்னேன். இவ்வளோ ஒரு இருக்குல்ல. டாப் 3 சொன்னீங்கன்னா ஒரு சரி, ஒரு டாப் 5. டாப் 5 முதல் படத்துலேருந்தே அப்படியே வரேன். வெயிலில் வந்து உருகுதை மருகுதை, மதராசப்பட்டினம்ல பூக்கள் பூ, தெய்வ திருமகளில் வந்து ஆரிரோ ஆரி, மயக்கம் என்ன, மயக்கமன்ல அந்த தனுஷில் இருந்த பாட்டு, பெரியத்தோடும் அது செல்வராமன் சார் எழுதின பாட்டு பாட்டு. அதே மதராசப்பட்டினத்திலே ஆரி அது ஆருயிரே அப்படி பாட்டு. ஆமாம், இவ்வளோ பாட்டு போட்டிருக்காரு. ஒரு 5 நான் தான் 10 கொடுத்தேன், நீங்கள் தான் 5. நீங்கள் டக்குன்னு சொல்ல வரல. ஆல்பமா சொல்லிடலாம். நீங்க ஒரு 10 பாட்டு காமிச்சு உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னா நம்ம டிக் பண்ணலாம். நீங்க கொடுத்தா நீங்க டிக் பண்ண சொன்னீங்கன்னா டிக் பண்ணாங்க. இல்ல, என்னால 10 கொடுக்க முடியலங்கிறதுனால தான் உங்க சைடு திருப்பி விட்டேன் பால. ஆளுக்கு 10 நாளே 30 ஆயி போச்சு. நிறைய இருக்கு. ஒரு பாட்டு கதை நீங்க அதெல்லாம் பாட்டு சொல்ல முடியும். நிறைய படங்கள் வந்து என்னன்னா பாட்டு ஹிட் ஆயிரும், படங்கள் வந்தா சொல்ல தெரியாது. 30 முன் கற்பனைகள்லாம் அந்த பாட்டு, கண்கள் நீயே காற்று நீ, நிறைய பாட்டு இருக்கு. உங்களோட டாப் 5? இல்லை, எனக்கு அதான் தம்பிகள் இவர் சொல்றாரு இவர் சொல்றாரு, அதுக்குள்ள என்னது வந்துச்சுன்னா என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பாட்டு எல்லாரும் இல்லை, அதான் எனக்கு அதான் இவர் சொன்னதுல 2 இது. இப்போ எனக்கு இன்னும் சொல்லவே இல்லை. ரத்னமாலா எனக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு இந்த இதில் இருக்கிறது. இது மாதிரி எனக்கு இது வெயில் படத்தில் வர்ற இந்த உருகுதே மாதிரி வரலாம் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் தம்பி சொன்னதில் அந்த மயக்கம் அண்ணன், அந்த இது மதராசப்பட்டினம், இது 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 4 சொல்லிட்டீங்க, இன்னும் 1 இப்போ நிறையா இருக்கு. உங்க பாட்டே சொல்லுங்க. தெய்வத்தை அவ்வளோ இருக்கு. ஒருத்தர் சொல்லல, மன்னூருண்ட சொல்லிட்டு. ஆமாம், இல்லை நான் என் பாட்டை எல்லாமே எடுத்து அதுதான் சார். அல்ல அதெல்லாம் அல்ல அவருடைய மியூசிக்னு பார்த்தா நான் எழுதின பாட்டெலாம் ரொம்ப இதாக இருக்கும். தெய்வ திருமகன் இதெல்லாம் நல்லா இருக்கும். சைவம் வந்து பிரமாதமான ஒரு பாட்டு இருக்கும். ஆமாம், செம்ம அது பிரமாதமான ஒரு பாட்டு. அண்ணே, அடுத்து நீங்கள் தான். இல்லை அதான் எனக்கு நான் என்ன சொல்கிறது, இவங்களுக்கு நிறைய பாட்டு இருக்குது. எனக்கு என் பாட்டு ரொம்ப அவரோட ரொம்ப பர்சனலி என்னோட ஃபேவரட்ஸில் இருக்குது. ஏன்னா என்னோட ஃபேவரட்ஸில் அவரோட தான் இருக்குது நிறையா. நான் ஒர்க் பண்ணதுலேயே ஸோ பார்க்கும்போது இப்போ தெரியல, தோட்டா தெரிக்க அந்த பாட்டு. அப்புறம் அசுரன் வா அசுரவா அந்த பாட்டு. ஆகாசம் எப்போதும் பொதுதாண்டா இங்கே அந்த பாட்டு. சூரர் ரிப்போர்ட்டில் அதுதான். பெரிய தேடும் விரைவிலே என்னோட அதுதான் டாப் நம்பர் 1. நீங்கள் அதை எங்கே அது டெய்லி எனக்கு தாலாட்டு பாட்டு. ஆமாம். அண்ட் ஆரிரோ அது அதில் இருக்குது. ஆக்சுவலி அந்த அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப பயங்கரமாக சூப்பராக பயங்கரமான ஒரு பிஜிஎம். அந்த பிஜிஎம் அது 5 இருக்குது இதுலேயே. இப்போ நான் வந்து ரீல்ஸுக்காக பாட்டு பண்ணுறதில்ல அப்படின்னு ஜிவி ஒரு தடவை சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பாட்டு ஹிட்டாக என்ன உத்திகள்லாம் ஒரு முயற்சிகள் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. சரின்னு படுதோ அதை பண்ணுறாரு. அது மக்களுக்கு சரின்னு படுறப்போ அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ இது தனியாக அவர் இதுக்காக ஒரு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளால் கூட இருந்து பார்க்கும்போது அப்படி நமக்கு அது தெரியல. 1% கூட அப்படிலாம் நமக்கு யோசிக்க தோணாது. என்ன ஆனால் புதுசாக இருந்துச்சுன்னா அதை முதல்ல வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஒரு வார்த்தை பல்லவி ஆரம்பிக்கும் ஒரு புதுசாக இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து நீங்கள் நம்ப மாட்டேங்க. சில மியூசிக் டேரக்டர் இருக்காங்க, கத்தாழ முல்லான்னு எழுதிவிட்டார். கத்தாழ முல்லா கண்ணாடி சில்லா அப்படின்னு ஒரு எழுதுகிறேன். கத்தாழ முள்ளுன்னு எப்படி வந்து ஒரு பாட்டில் முதல்ல இருக்க முடியும்னு எப்படின்னு யோசிச்சு கடைசி வரைக்கும் அடம் பிடிச்சி அதை மாற்றி 4வது லைனாக போட்டாங்க. ஆனால் கத்தாழ முள் இவருக்கு கிடச்சுன்னா அப்படியே வச்சுருவார். இவருக்கு புதுசு அந்த இது இருக்குல்ல, புதுசு தான் வந்து நமக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிற
ஒரு பெரிய இல்லைன்னா வந்தா மழை போனா முடியும் ஃபர்ஸ்ட் லைன் வைக்க முடியும். அப்படி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி அந்த இவருடைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் சொல்லுங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே புதுசாக இருக்கும். அது வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கிற அந்த அந்த உத்தியெல்லாம் இல்லை. ஏன்னா உத்தி சில ஆள் பயன்படுத்தினாங்க. இப்போ பழனி பாரதி அண்ணா எழுதிட்டு இருக்கும்போது சில பாட்டு வந்து ரெண்டு வாட்டி சொன்னால் அந்த பாட்டு ஹிட்டுன்ற ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. ஒரு அடுக்கு சொல்லலாம். அப்படிலாம் கூட சில பாட்டு இருக்கும். ரெண்டு இந்த ஐ லவ் யூ சொன்னாலே அந்த மாதிரி ரெண்டாக சொல்கிறது. அப்படியான பிரத்யேக திட்டம் எதுவும் ஜீவிகிட்ட கிடையாது. அது தெரியும். ஒரு கவிதை புஸ்தகம், தம்பியோட கவிதை புஸ்தகம் படிக்கும்போது நமக்கு எப்படி அப்படி இருக்கும். அது மாதிரி அவர் அந்த பாட்டை ரொம்ப வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய 5 ஆண்டு திட்டம் போட்டு இந்த பாட்டு இப்படி வரணும், செதுக்கி இப்படி சித்திரவதை பண்ணி அப்படி உருவாக்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவருடைய இயல்புலேயே இருக்கு இல்லையா, ஒரு ரொம்ப அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து நம்ம எல்லாருமே பார்க்குறோம், கீபோர்டு பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்குள்ள இந்த இந்திய தமிழ் இசை ஊறி போய் கிடக்கு. ஆமாம், அதுவே அவருக்கான ரசனை கொடுத்துருச்சு. இன்னமும் அவர் அதே பயிற்சியில் தான் இருக்காப்புல. இன்னொன்று, அவர் வெறும் இசையமைப்பாளராக திரை இசையமைப்பாளரை மட்டும் அவர் நம்ம பார்க்க முடியல. சமூகத்தில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அதை கூர்ந்து கவனித்து அதற்கான தன்னுடைய எதிர்வினைகளையும் ஆற்றாரு. ஆமாம், அவரோட பழகிற அத்தனை பேருடைய ரசனைகளையும் அவர் கூர்ந்து கவனிக்கிறாரு. அவர் அடிப்படையிலேயே ஒரு ஆர்டிஸ்டிக்கான லைஃப் தான் அவர் வாழ்றாரு. அதனால அவர் தனிப்பட்ட முறையில் எந்த உத்திகளும் போட வேண்டியதில்லை. அவர் அப்படி பிரதிபலிக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையுமே தன்னுடைய இசை வாயிலாக பிரதிபலிக்கிறார். நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ எங்களுக்கு மெட்டு கொடுக்கும்போது வெறும் அவரோட குரலில் மட்டும்தான் வருது. நீங்கள் கேட்குறபடி பார்த்தா அவர் உத்தியும் பயன்படுத்துறது எதுன்னு எனக்கு தோணுதுன்னா, நம்ம ஒட்டுமொத்த ரசனை இருக்கு இல்லையா, அதனுடைய சாரமாக தான் அவர் நிற்கிறாரு இசையமைக்கும் போது. வெறுமனே மெட்டு வருது, பாட்டு நாம் கேட்கும் போது இந்த இடத்துல வயலின் வருது, இந்த இடத்துல கிட்டார் வருது, ஒரு இடத்துல ஒரு சின்ன குரலில் ஒரு வாத்தியமாக பயன்படுத்துகிறாரு. இது எல்லாமே தனக்கு பிடிக்குது, ஏன்னா அது மக்களுக்கும் பிடிக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இருந்து அவர் இசையை அமைக்கிறாங்க. தனியாக இதுக்குன்னு மெனக்கெட்டு போடணுங்கிறது இல்லை. நீங்கள் எதையும் ஃபோன் கிளப் வந்து பார்த்தீங்களான்னு தெரியல. நான் என்னென்ன கேள்விகள் வச்சுருக்கேன்னு அதுக்கான பதிலை முன்கூட்டியே சொல்கிறீங்க. நான் அடுத்து கேட்க வந்த கேள்வி வந்து அந்த அமங்கல சொல்லாம் வந்து வேணாம் சில இசையமைப்பாளர்கள் தவிர்ப்பாங்க. ஆமாம், இவர் அது மாதிரி எதுவும் பர்டிகுலராக இந்த வார்த்தைகள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லி வச்சிருக்காரு? சொல்லியாச்சு. அதான் அந்த அவர் சொல்லிட்டு இல்லை, அறச்சொல் வந்து அதாவது அந்த அறச்சொல்னு அதை சொல்கிறாங்க. அதை வந்து கவிஞன் ஒரு மியூசிக் டைரக்டர், அது கவிஞரோட வாயில் வரக்கூடாது. நீங்கள் இந்த ஒரு பாட்டை எழுதிட்டேன், ரொம்ப அது அறச்சொற்கால் நிறையக்கூடிய ஒரு பாட்டு, எனக்கு அறச்சொல்லே வேணாம், நான் அலங்காரத்துக்காக சொல்ல, ஒரு அதாவது சுற்றுப்புற சூழலியல் இப்படி கெட்டு போய் கிடக்கு, அதனால் எவ்வளோ பெரிய ஆபத்து நடந்திருக்கு, அதை வந்து உறக்க சொல்லணுன்னும் போது நான் அறச்சொல் இல்லாமல் நான் அப்படி எழுத முடியும். நான் எழுதிட்டேன். ஆமாம், அப்படி இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் பாட்டிலே வந்து வெயிலில் செத்தவடம்னா கொஞ்ச நேரம்னு அர்த்தம். செத்தவடம் செத்து போனேன், சொந்தம் சொன்ன வார்த்தை யாத்தே 10 தலை நாகம் போல் கொத்துதடா இந்த வாழ்க்கை, தெற்க போகிறதா வடக்க போகிறதா திசை ஒன்றும் தெரியலையே, உலகார பயமக்கா என்னை கொன்று தான் போடுங்களேன். இதுதான் பாட்டு. செத்தவடம் செத்து போனேன்னு மாணிக்க விநாயகன் பாட மாட்டேன்ட்டாருன்னு அப்போ அந்த பாட்டை பாட மாட்டேன்ட்டாரு. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி வசந்த பாடவங்கெல்லாம் பேசி அப்புறம் பாடியிருக்காரு. இப்படிலாம் கூட இருக்கும். பட்டு அதான் இவர் தான் சொன்னார்ல, ஒரு விதமான ஒரு 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 இசைக்குள்ள ஒரு புரட்சி பண்ணுவார். அப்பெல்லாம் இது எப்படி ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் நிச்சயம் அமங்கலச்சொல்னு சொல்ல, இந்த பர்டிகுலர் வார்த்தை இது மாதிரிலாம் வேணான்னு எதுவும் சொல்ல இல்லை. அதுதான், அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒரு ஜெனரேஷன்லேருந்து வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நவீன இசையமைப்பாளர், நவீன மனிதன். ஆமாம், அமங்கல சொல்லு நீங்கள் சொல்றது நம்ம சமூக பொது புத்தியில் யாருக்கு அமங்கலன்றது தான் நம்ம அதை பார்க்குறோம்ல. இப்போ வளர குழந்தைங்க நம்ம அப்படி தானே பார்க்குறோம். இது எந்த மனிதனுக்கு அமங்கலம், எந்த மனிதனுக்கு மங்கலம் இல்லை. சுடுகாட்டில் புடம் இருக்கிறவனுக்கு அந்த நெருப்பு தான் சுடர், அந்த நெருப்பு தான் கோயில் ஜோதி. ஆமாம், சுடுகாட்டை பார்க்காத ஒருத்தனுக்கு அது அமங்கலம் தான். இப்போ சுடுகாட்டை பற்றி ஒரு பாட்டு எழுதும் போது அது அமங்கலம் அப்படி எழுத முடியாது இல்லையா? அந்த புரிதல் கொண்டவர் தான் ஜீவி. இல்லைன்னா அநீதினு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சு அந்த படத்துக்கு பாட்டு போட மாட்டாரு. ரொம்ப எல்லாத்தையும் உடச்சி வெளியே வந்து ஒரு மனிதர். அவர் மூட நம்பிக்கை கிடையாது. அது தெரியும். இப்போ வந்து மெட்டமைச்சி பாட்டுக்கு மெட்டமைச்ச காலம்லாம் போயிடுச்சு. ஆனால் ஜி வந்து அப்பப்போ வந்து பாட்டு எழுத சொல்லி மெட்டமைப்பார். இப்போவும் அது தொடருதான்? உண்டு உண்டு உண்டு. நீங்கள் அது மாதிரி ஏதாவது பாடல்கள் எழுதியிருக்கீங்களா?
இல்லை நிறைய நான் இதில் பாரதிராஜா சாருக்கு அன்னக்கொடிங்கிற ஒரு படம், அது ஒரு 2 பாட்டு, குலவாழ எடுங்கடா குரல் வலையா இருங்கடான்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அன்னமே அன்னமே, 2மே வந்து லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணதான். ஆமாம், அது அந்த ஐடியா கூட அவருக்கு எப்படின்னா, அது இன்னும் ஒரு மாதிரி அவரை தாண்டி எழுத்தாளர் நம்புகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். எழுத்தாளர் இன்னும் வந்து சொரணையோட ரொம்ப ரோசமாக வார்த்தைகளை எழுதிடுவான். இந்த மெட்டுங்கிற அந்த ஒரு சின்ன நெருக்கடி கூட இல்லைன்னா இன்னும் காரசாரமாக ஒன்று ரோசமாக ஒன்று எழுதிடுவாங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து கொடுக்குறாரு. இல்லை எழுதி கம்போஸ் பண்ணலாம், அதை அப்படியே நம்ம வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிறது அவர்கிட்ட அந்த இது இருக்குது.